ஹெல் இன் செல்ல நான் தோத்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஆனேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என் குடும்பத்தில ஒரு பெரிய இழப்பு நடந்துருச்சு. அதனால நான் வந்து கொஞ்ச நாள் ஸ்காட்லாந்தில இருந்தேன். அதனால என்னால இங்க வர முடியல. ஆனா இத பத்தி யாருமே கேட்கல. எனக்கு கூட யாருமே நிக்கல. எனக்கு ஆதரவா நீங்க இருந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் ஃபோன் போட்டு வந்து உங்களோட உடம்பு எப்படி இருக்குன்ற மாரி கேட்டாங்க. ஆனா, கிட்டத்தட்ட 17 வருஷமா நம்ம ஒண்ணா இருந்தோம். ஒரு இடத்துல இருந்தோம். ஆனா வந்து என்னோட சகோதரர் ஜான் அ என் இடத்த பிடிக்க என் முதுகுல குத்த மாட்டாரு. ஆனா வந்து இந்த ஜிம்மி யூசுவும், ஜே யூசுவும், செமி ஜெயனும் எல்லாம் என் முதுகுல குத்துவாங்க. ஹெல்லின்ஸ்ல அந்த மேட்ச்ல ரத்தம் சிந்தி சிந்தி நான் விளையாண்டேன். அந்த ரத்தம் சிந்தி விளையாண்ட மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷமே எல்லாரும் என்ன மறந்துட்டீங்க. ஆனா வந்து WWE நான் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கேன். WWE உண்மையான வில்லன்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஎம் பக்கம் இந்த ரோமன் ரெயின்ஸ் தான். நீங்க நல்லா கண்ண தொறந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு யார் அவங்கன்னு புரியும். ஹே ட்ரூ, நீ கோபமா இருப்பன்றது எனக்கு தெரியும். ஸ்காட்லாந்துல என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது. ஆனா நீ வந்து இந்த ஹெல் இன் செல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம், நீ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ மீண்டும் வருவ நான் எதிர்பார்த்தேன். நீ ஆனா வரல. நான் 22 வருஷமா WWE இருக்கிறேன். WWE நான் இவ்வளோ வருஷம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, என்னோட ஃபேமிலிய நான் மிஸ் பண்ணியிருக்கேன். என் ஃபேமிலிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கேன். என் ஃபேமிலில வந்து சில பிரச்சனை இருந்திருக்கு. அதெல்லாம் நான் விட்டுட்டு இங்க 22 வருஷமா நான் இருந்திருக்கிறேன். ட்ரீவ், நீ பேசுறது ரொம்ப தவறு. என்னோட ஃபேமிலிய பத்தியெல்லாம் பேசக்கூடாது. செமிசைன் சொல்லிட்டு செமிசைன் அடிக்கிறாரு. அடிக்கிற அடியில 2 பேரும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல செமிசைன ரிவெஞ்ச் எடுக்கிறாரு தன்னோட ஹெட்பட் மூலமாக. அதுக்கப்புறம் செமிசைனுக்கு கெல்மோரா கிக் போட்டு முடிச்சு விடலான்ற மாதிரி பார்க்கறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத விதமாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜே யூசோ ரிட்டர்ன் வராரு. ஜே யூசோ ரிட்டர்ன் வந்து செமிசைனுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஜே யூசோ உள்ற வந்து ஒரு சூப்பர் கிக் வைக்க ட்ரீம் மேக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, செமிசைனும் ஜே யூசோவும் சேர்ந்து ட்ரீம் மேக்கர் அடிச்சு வெளில தள்ளிடுறாங்க. வெளில 2 பேருமே சேமா அடிச்சு வெளில தள்ளினோடனே அதுக்கப்புறம் வந்து டு நைட் மேட்ச் ஒன்று